ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆடி சேனல். இது நம்ம எபிசோட் 9ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீதாராமரோட கல்யாணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க கைஸ். வாங்க கைஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் நல்லா சந்தோஷமாக முடிஞ்சிட்டு மிதிலை நகரம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இசை, தெருவா விளக்கு, பட்டாசு, அது இதுன்னு ஒரே சிறப்பாக இருக்குது அங்கே. ஸோ நம்ம ஜனாகர் மனசில் ஒரு நல்ல நினைப்பு வருது. அந்த நினைப்பு என்னது அப்படின்னா, ராமர் மட்டும் இல்லை, அவரது சகோதரர்களும் தர்மத்தின் வழி தான் நடக்கிறாங்க, நல்ல மகன்கள் அப்படின்னு ஜனாகர் யோசிக்கிறாரு. சீதைக்கு ராமர் மாதிரி அவளோட சகோதரர்களுக்கும் நல்ல வரன் வேணும் அப்படின்னு ஜனாகர் யோசிக்கிறாரு. இது யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த நேரத்தில் தான் நம்ம விஸ்வாமித்திர முனிவர் இருக்கார்ல, அவர் ஜனாகர் கிட்ட சொல்கிறாரு, ராமருக்கு 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் அப்படின்னு 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் தர்மத்தின் வழி தான் நடந்து கொண்டு இருக்கிறாங்க, அப்படி தான் வளர்ந்தும் இருக்கிறாங்க. ஜனாகர் சந்தோஷப்படுகிறார். உடனே அயோத்திக்கு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி அனுப்புகிறார் அப்படின்னா, அயோத்தியில் தசரதன் சக்கரவர்த்தி ஜனாகரோட அழைப்பை கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஜனாகர் சக்கரவர்த்திக்கு. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தசரதன் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 3 பேரையும் மிதிலை நகரத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்க. இது பயணம் மட்டும் இல்லை, இது குடும்பங்கள் இணையிற நேரம். இது வெறும் பயணம் இல்லை, இது குடும்பங்கள் நிறையிற நேரம். அடுத்ததாக மித்திலி சபையில் ஜனாகர், தசரதன் 2 பேரும் சந்தோஷமாக சந்திக்கிறாங்க. ஜனாகர் சொல்கிறாரு, ராமா, சீதை மாதிரி என் மகள்கள் ஊர்மிளா, மாந்தவி, சூத்ர கீர்த்தி உங்கள் மகன்கள் தான் பொருத்தம். எந்த 3 மகள்களுக்கும் உங்கள் மகன்தான் பொருத்தம் அப்படின்னு ஜனாகர் தசரதன் கிட்ட சொல்கிறாரு. தசரதனுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு புனித முகூர்த்தம் முகூர்த்தத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது? ராமருக்கு, சீதைக்கு, லக்ஷ்மணனுக்கும், ஊர்மிளாக்கும், பரதாக்கும், மந்தவிக்கும், சத்ருகனுக்கும், ஸ்ருத்த கீர்த்திக்கும் 4 பேருக்கும் கல்யாணம் நடக்கு. 4 திருமணம் ஒரே நேரத்தில் அங்கே நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் கல்யாணம் இல்லை, இது தர்மம், குடும்பம், கடமை எல்லாம் சேர்ந்த ஒரு பந்தம். இங்கே தான் குடும்பம் நமக்கு இணையறதை நம்ம பார்க்குறோம். இந்த கல்யாண காட்சியை பார்த்துட்டு வானத்திலிருந்து பூமழை பொழிகிறதா, தேவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களாம், முனிவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்களாம். விஸ்வாமித்திர முனிவர் இதை எல்லாத்தையும் பார்த்து அவர் ஆனந்தமாக அங்கே நின்று பார்த்துட்ருக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் ராமாயணம் ஒரு புது அத்தியாயத்துக்கே போகுது. கல்யாணம் முடிஞ்சிட்டு எல்லாரும் அயோத்திக்கு தயாராகிறாங்க கிளம்புறதுக்கு. சீதையும் சகோதரிகளும் புது வாழ்க்கையை நோக்கி அமைதியாக நடக்கிறாங்க. சந்தோஷம் மட்டும் இல்லை, இனிமேல் தான் வரப்போகிற சோதனையையும் ஆரம்பிக்குது. சந்தோஷமாக எல்லா கல்யாணமும் 4 கல்யாணமும் சிறப்பாக முடியுது. இப்போ சந்தோஷமாக இங்கே முடியுது. வரப்போகிற சோதனைகளையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4 திருமணங்களும் ஒரு புனித நேரத்தில் நடந்துச்சு. இது சந்தோஷத்தின் முடிவு இல்லை, இது தர்மத்தின் ஆரம்பம். ராமர் சீதை வாழ்க்கை இன்னொரு யுகத்துக்கு வழிகாட்ட போகுது. இதுதான் ராமாயணம் எபிசோட் 9. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன தர்மத்தின் வழி, விதிகள் என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.